இதோ இந்த இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அல்ல. பொய் பிரச்சாரத்தால் மீடியாக்களை வைத்துக்கொண்டு அதற்கு பின்னாலும் மைனாரிட்டி அரசாகத்தான் இன்றைக்கு மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள். இப்போ பார்லிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லாருமே இப்போ தான் டிவியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னே இந்த 2 சேனல் யாரும் பார்க்குறதே கிடையாது. லோக்சபா ராஜ்யசபா சேனலே யாரும் பார்க்குறதே கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால் அது நடக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியாது. இங்கே மட்டுமல்ல, அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டினார், அதை வைத்து ஊரை ஏமாற்றினார். ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை பொது தெருவில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்கிற பெருமை இந்த அணிக்கு உண்டு. மோடியே ஒரு 4 பின்தங்கி தான் இருந்தார். இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதுக்கு பிறகு அந்த வெற்றி நியாயமான வெற்றியா அல்லது அறிவிக்கப்பட்ட வெற்றியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் நெஞ்சமாக போய் சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் திருடன் என்று சொன்னார். ஒரிசாவிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்து அவர் அங்கே இருக்கின்ற பட்நாயக்கு உதவியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அமித்ஷா பச்சையாக கேட்டார், உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஆம்பளைங்களே கிடையாதா? இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம், கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதியை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் தலைநகரில் நடைபெறுகிற அதே நேரத்தில் சென்னையிலும் இந்த ஏற்பாட்டை செய்து இதில் பங்கேற்கிற வாய்ப்பு அளித்தமைக்காக அருமை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மிக தெளிவாக எனக்கு முன்னால் பேசிய அந்திரிதாஸ் அவர்களும் மற்றவர்களும் ஆவேசமாக இங்கே குறிப்பிட்டார்கள். இதோ இந்த இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற ஆட்சி மக்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அல்ல. பொய் பிரச்சாரத்தால் மீடியாக்களை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு 1 வார காலத்திற்கு முன்பாகவே 400 இடம் என்று போதித்து பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்து அதற்கு பின்னாலும் மைனாரிட்டி அரசாகத்தான் இன்றைக்கு மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் சொன்னால் மக்கள் எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறு, அதற்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டியிருக்கிறார்கள். என்னென்ன பேச்செல்லாம் பேசினார் மோடி. இதே தமிழ்நாட்டுக்கு வந்தார், இந்த பகுதியில் தான் ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவை நடத்துகிற போது என்னென்ன பேசினார். ஒரு முறைக்கு 8 முறை வந்தார். 8 முறை அல்ல, 800 முறை வந்தாலும் உனக்கு தமிழ்நாட்டிலே இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள். இங்கே மட்டுமல்ல, அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டினார், அதை வைத்து ஊரை ஏமாற்றினார். ஆனால் அதே அயோத்தியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை பொது தெருவில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்கிற பெருமை இந்த அணிக்கு உண்டு. மோடியே ஒரு 4 பின்தங்கி தான் இருந்தார். இப்போ கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதுக்கு பிறகு அந்த வெற்றி நியாயமான வெற்றியா அல்லது அறிவிக்கப்பட்ட வெற்றியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆக எலெக்ஷன் கமிஷனை வைத்துக்கொண்டு அவர் இந்த தேர்தல் நடத்தினார். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மோடி பிரச்சாரத்தை முடிக்கின்ற வரை தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்து போயிட்டு கடைசியாக அவர் பயணத்தை முடிக்கிற போது தான் தேர்தல் தேதியை அறிவிக்கிறார்கள். எல்லா திறப்பு விழாவை முடித்து அதற்கு பிறகு தேர்தல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் தொகுதிக்கு மட்டும். அவர் போட்டியிடுகிற வாரணாசியில் ஜூன் 1ஆம் தேதி வைத்ததற்கு காரணம் இந்தியா பூராவும் அவர் பிரச்சாரம் செய்துவிட்டு
கடைசியாக அவரது வசதிக்காக வைத்தார்கள். என்னென்ன பேசினார் மோடி என்பதை தெளிவாக இங்கே சொன்னார். கொஞ்சம் நெஞ்சமாக போய் சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்களெல்லாம் திருடன் என்று சொன்னார். ஒரிசாவிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அதிகாரியை பார்த்து அவர் அங்கே இருக்கின்ற பட்நாயக்கு உதவியாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அமித்ஷா பச்சையாக கேட்டார், உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் ஆம்பளைங்களே கிடையாதா? ஒரிசாவில் இருக்க நீங்கள் யாருமே ஆண் பெண் பிள்ளைகளே இல்லையா என்று ஜாதி வரியை, மத வரியை, மாநில வரியை ஒருவருக்கு ஒரு மோதிக்கொள்கிற என உணர்வை அமித்ஷா ஏற்படுத்தி பேசினார். அதைவிட ராஜஸ்தானில் போய் பகிரங்கமாக மோடியே பேசினார். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு 2 எருமாடு சொந்தமாக இருந்தால் ஒரு எருமாட்டை பிடித்து கொண்டு போய் முஸ்லீமுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களுக்கு தாலி இருக்கிறதே மங்கள சூத்ரா, இந்த மங்கள சூத்ராவை கொண்டு போய் பிடித்து கொண்டு போய் இஸ்லாமிய கையிலே கொடுத்து விடுவார்கள் எல்லாம் பேசினார். ஒரு நாடாந்திர பேச்சாளர் கூட பேச முடியாததை இந்த நாடாளுகிற பிரதமர் பேசினார். ஆனால் என்ன ஆச்சு? மக்கள் நம்பவில்லை. இன்னும் இந்த ஆட்சி அடுத்த பாராளுமன்றம் கூடுகிற வரை இருக்குமா என்பதே சந்தேகம். ஏனென்றால் நிதிஷ்குமார் இப்பொழுதே தன்னுடைய சுயரூபத்தை காட்டிவிட்டார். டிசம்பர் வரையிலும் பார்ப்பார், அதற்கு பிறகு கவுப்பார். ஆகவே ஏதோ நிரந்தரமாக ஆட்சியில் இருப்போம் என்ற காரணத்தினால் அரசியல்வாதிகளை பழிவாங்குவதை விட்டுவிட்டு, குறிப்பாக கெஜ்ரிவால் அவர்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி குறிப்பிட்டதைப் போல என்ன ஊழல் செய்து விட்டார்? நீதிமன்றத்தில் உங்களால் எடுத்து சொல்ல முடிந்ததா? எத்தனை மாதம் ஆகிறது? நேற்றைய தினம் வழக்கறிஞர் மிக அழகாக அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்தாலும் மிக சிறந்த வழக்கறிஞர்களே ஒருவர், அவர் சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தை திணறடி வைத்தார். என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த வழக்கை போட்டீர்கள்? சொல்வதற்கு அங்கிருந்து முடியவில்லை. இவ்வளவு இடி கேஸ் போட்டிருக்கீங்களே, எத்தனை கேஸை நீங்கள் நீதிமன்றத்தை நிரூபித்திருக்கிறீர்கள்? ஆக தேவையில்லாமல் கெஜ்ரிவாலை சிறையிலே வைத்ததோடு மட்டுமல்ல, தீகார் சிறையிலே அவருக்கு போதுமான மருத்துவ வசதி கூட செய்து தராமல், ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கொடுங்கோல் செய்தவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. அவர் ஒரு அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். அவருக்குரிய மருத்துவ ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காமல் திஹார் ஜெயிலில் சித்திரவை செய்கிறார் என்றால் இதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்குத்தான் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் மோடியை கிழிகிழி என்று கிழித்திருக்கிறார். அதற்கு முன்னால் பேசிய போதும் கிழித்திருக்கிறார். இப்போ பார்லிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லாருமே இப்போ தான் டிவியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னே இந்த 2 சேனல் யாரும் பார்க்கறதே கிடையாது. லோக்சபா ராஜ்யசபா சேனலே யாரும் பார்க்கறதே கிடையாது. காரணம் என்னவென்று கேட்டால் அது நடக்குதா இல்லையானே யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாம் இங்கே சொன்னதைப் போல சில மணித்துளிகளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கு. 3 கிரிமினல் சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர்களை, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை 10 நிமிஷத்தில் நிறைவேற்றிவிட்டார். இதற்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு மிருகத்தனமான ஒரு மெஜாரிட்டி அங்கே இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் ராஜ்யசபா டிவியும் லோக்சபா டிவியும் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பாராளுமன்றத்தில் இப்பொழுதுதான் ஜனநாயகத்தினுடைய குரல், எதிர்க்கட்சியினுடைய குரல் ஓங்க ஒலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவராலே பதில் சொல்ல முடியவில்லை. கேட்கிற கேள்விகளுக்கு ஆணித்தரமாக பதில் சொல்ல முடியவில்லை. காட்டு கூச்சல் போடுகிறார்கள், பேச விடாமல் தடுக்கிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் மிகப்பெரிய முடிவு விரைவில் வர வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாக கெஜ்ரிவால் அவர்கள் விடுவிக்கின்ற வரை நாம் ஓயக்கூடாது. அதே போல ஈடியை தவறாக பயன்படுத்தி எந்தெந்த அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்ற வரை, அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறுகிற வரை இந்த அணி தொடர்ந்து போராட வேண்டும், போராடுவோம் என்று எடுத்து சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று மத்திய
ஆளக்கூடிய பாஜக அரசு ஒருவரை பழிவாங்க வேண்டும், நம்மை இல்லாமல் இந்த இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு தவறான ஒரு கொள்கையில் இரண்டு ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு, அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இன்று இந்தியா முழுவதும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய, பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒன்று அமலாக்கத்துறை, இல்லை என்றால் சிபிஐ என்ற ஒரு ஆயுதத்தை ஏந்தி அழிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக நாடுகளிலெல்லாம் நாம் பல சரித்திரங்களை பார்த்திருக்கிறோம். சர்வாதிகாரம் செய்த எந்த தலைவனும் நிலைத்ததில்லை. சர்வாதிகாரம் செய்த அந்த ஆட்சியை மக்கள் அடியோடு அழித்திருக்கிறார்கள். அதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முதல் வித்தாக டெல்லியில் அந்த அவர்கள் இருக்கக்கூடிய கோட்டையிலேயே சிங்கமாக நின்று குரல் கொடுத்து கொண்டு அந்த மக்களை காத்துக்கொண்டு அந்த டெல்லியை கைவசப்படுத்திய ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் பாசமிகு ஐயா கேஜ்ரிவால், அந்த ஒரு தனி நபரை கண்டு இந்த பாஜக அரசு பயந்து கொண்டு அவரை அழைத்து விட்டால் இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த போல இன்று தமிழக மக்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே பிஜேபி அரசு இங்கு இடம் கிடையாது என்று 40 தொகுதிகளையும் வென்று தங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று பொய் வழக்கு போடப்பட்டு தீகார் சிறையிலே அடைக்கப்பட்டு இதோடு இவருடைய வாழ்க்கையை, இவருடைய கட்சியை நாம் அழித்து விட்டால் நாம் மேலும் இன்னும் அதிகார பலம் வரலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு மீண்டும் சரிவை, இப்பொழுது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு சரிவு தான், அவங்களுக்கு முழுமையான வெற்றி கிடையாது. எந்த நேரத்திலையும் இந்த ஆட்சி நிச்சயமாக பாஜக அரசு மக்களால் தூக்கி எறியப்படும் என்பது உறுதி. அந்த வகையிலே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கேஜ்ரிவால் ஐயாவுக்கு தீகார் சிறையில் ஏற்படக்கூடிய கொடுமைகளையும் நெருக்கடிகளையும் குரல் கொடுக்கும் விதமாக தமிழகத்தில் அத்தனை இளைஞர்களையும் ஒன்று சேர்த்திருக்கக்கூடிய பாசமிகு தமிழகத்தின் ஆம் ஆத்மி தலைவர் அருமை அண்ணன் வசீகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் இந்த ஒத்துழைப்பு, இந்திய தேசம் முழுவதும் எல்லா கட்சிகளும் இணையும் இந்த ஆம் ஆத்மி கட்சியின் வளர்ச்சி மேலும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சுறுத்தலையும் இந்த பாஜக அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இது நடைபெறும். அந்த வகையில் இங்கு ஒத்துழைப்பு தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு எடுத்துச் சொல்வது என்றால், சர்வாதிகாரம் உங்களுக்கு அழிவு, நாளை மீண்டும் மிக பெரிய அளவில் மக்களாட்சி, உங்களுக்கு எதிரான ஆட்சி வரும்பொழுது நீங்கள் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்திய வரலாற்று சாசனங்களிலே, இந்திய வரலாற்றிலே ஒரு சாதனை படைத்த மாமனிதர் என்றுதான் கூற வேண்டும். காரணம் என்னவென்றால், அருமை தலைவர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சமூகத்திலே ஜாதி வெல்லாது, மதம் வெல்லாது, பணம் வெல்லாது, அதையெல்லாம் தாண்டிய நிறம் வெல்லாது, ஆனால் அறிவு மட்டுமே வெற்றி கொள்ளும் என்று கூறியிருக்கிறார். அதை போல இந்திய சமூகத்திலே அரசியல் செய்கின்ற எல்லோருக்கும் ஆம் ஆத்மியின் தலைவரை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், அவர்கள் வந்த வேகத்திலே ஐஐடியிலே இருந்து வந்த ஒரு அற்புதமான மாணவராக, முற்போக்கு சிந்தனையாளராக, ஒரு புரட்சியாளராக, ஒரு கல்விமானாக இந்த சமூகம் பார்க்க தொடங்கியது. இன்றும் அதுதான் உண்மை. எப்படி நம்முடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் கூறியதைப் போல அறிவு மட்டுமே வெல்லும் என்ற இலக்கை நாம் கொண்டிருக்கின்றோமோ, அதை போல நம்முடைய போராட்டங்கள், தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையெல்லாம் இந்திய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுதான் அவர் மீது உள்ள சமூக பார்வை. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், அவர் மீது ஒரு திருடனை போல, ஒரு குற்றவாளியை போல ஒரு அரசியல் தலைவனை கைது செய்து படிப்படியாக குற்றங்கள் சுமத்துகிறார்கள். பொய்க்குற்றங்கள் என்று இருந்தாலும் சமூக பார்வையிலே இதையெல்லாம் பொதுமக்கள் ஏளனமாகத்தான் பார்க்கின்றார்கள். ஏன் ஒரு தலைவன் மீது படிப்படியாக அடுக்கடுக்காக குற்றங்களை சாட்டப்பட வேண்டும் என்றால்,
சமூகத்திலே அறிவு ஜெயிக்கக்கூடாது, மதம் வெல்ல வேண்டும், குறுகிய மனப்பான்மை உள்ள சிறிய எண்ணங்கள் வெல்ல வேண்டும் என்று நம்முடைய பிஜேபி அரசு முயற்சி செய்கிறது. அதற்கு எதிராக இருக்கின்ற அறிவுஜீவிகளை எல்லாம் குற்றவாளிகளாக குற்றப்பத்திரிகைகளை சேர்த்து சமூகத்திலே ஒரு தவறான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சியை பிஜேபி அரசு செய்ய தொடங்கி பலகாலம் ஆகிவிட்டது. இவர்களை எல்லாம் அடக்கி 4 கம்பிக்குள்ளே 4 சுவருக்குள்ளே வைத்தால் மட்டும் இவர்கள் தோல்வியடைந்து விடுவார்களா? இவர்கள் தனி மனிதர்கள் அல்ல, கொள்கை கோட்பாடுகளை கையிலே கொண்டவர்கள், நல்ல விருட்சகத்திற்கான விதைகளை விதைக்கக்கூடிய அற்புதமான மாமனிதர்கள் என்பதை அவர்கள் மறைக்க நினைக்கின்றார்கள். இது ஒருபோதும் நடக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் புரிந்திருந்த போதும் அதிகார பீடத்திலே இருப்பவர்கள் ஆட்சியை தவறாக பயன்படுத்தி சமூகத்தை சிறுமைப்படுத்தி எப்படி சமூகம் வெல்ல வேண்டும், நிறம் வெல்ல வேண்டும், மதம் வெல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டிலே படிப்படியாக செல்கின்றார்களோ அதில் ஒரு படிதான் நம்முடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலே வைத்திருப்பது. எனக்கெல்லாம் என்ன ஆதங்கம் என்றால், ஒரு மனிதனை நீங்கள் குற்றம் சுமத்தலாம், சிறையிலே அடைக்கலாம், அவர் மீது இல்லாத பாவங்களையும் பழிகளையும் சுமத்தலாம். இதெல்லாம் பொது வாழ்க்கையில் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் கூட சிறையில் இருக்கிற மனிதனுக்கு, ஒரு மாமனிதனுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கூட நீங்கள் அனுமதிப்பதில்லை. இதையெல்லாம் இந்த சமூகம் கண்டுகொள்ளவில்லை, சமூகத்திலே உள்ள இயக்கங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது உண்மை அல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்த எல்லா அரசியல் கட்சிகளும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் 20% பேர் தான் அரசியல் ஈடுபாடுள்ள மனிதர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, சமூகத்தில் இறங்கி செயல்படுகிற மனிதர்களாக இருக்கின்றோம். மீதி 80 பேரும் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை தீர்மானிக்கின்றார்கள், இந்திய அரசியலை தீர்மானிக்கின்றார்கள். அவர்கள்லாம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க, பார்வையாளர்கள். அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒரு 30% இருப்பாங்க. ஆனால் மீதமுள்ள 80% பேரும் இந்திய அரசியலை கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 5 ஆண்டுகள் கவனமாக கவனித்ததன் விளைவுதான் இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் வளர்ச்சி, இந்தியா கூட்டணியின் வளர்ச்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது. நாம் ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு அருகிலே சென்று விட்டோம். ஆனால் எனக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியே உண்டு இந்த முறை நாம் ஆட்சியை பிடிக்காததிலே. காரணம் என்னவென்றால், இவங்களை மாதிரி நம்மளும் ஒரு 10 சீட்டில் ஜெயிச்சு எந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சிறுபான்மை அரசாக இருப்பதை விட அயோக்கியர்கள் ஆள வேண்டும், அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் மனதார புரிந்து அதன் பின்னர் 100% வாக்குகளோடு நாம் 100% இடங்களையும் பிடித்து பெரும்பான்மை அரசாக அடுத்து நாம் அமைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமக்கெல்லாம் அவர்கள் பல பாடங்கள் புகட்டி இருக்கின்றார்கள். அதில் அவங்க தவறாக படித்த பாடம் தான் இது. நமக்கு இந்த விஷயத்தில் அவங்க பாடம் புகட்ட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா, நாம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அயோக்கியர்களை இப்படியெல்லாம் நாம் துன்புறுத்தப் போவதில்லை. காரணம், நாமெல்லாம் காந்திய கொள்கையை பின்பற்றியவர்கள், அண்ணல் அம்பேத்கரின் வழியை பின்பற்றியவர்கள், காரல் மார்க்சின் வழியை பின்பற்றி வந்தவர்கள். நமக்கு எது நியாயம், மனிதனை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதெல்லாம் நாம் பாடம் படித்து கற்றறிந்தவர்கள். தவறுகள் செய்தால் என்ன நடக்கும் என்ற ஒரே பாடத்தை மட்டும் பிஜேபி அரசு நமக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கின்றது. தவறு செய்தவர்கள் யாரால் இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள் என்ற உண்மையை பிஜேபி நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. அதன்பால் நாம் நடப்போம், அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். அருமை பெரியவர்களே, ஒரு மாமனிதனை சிறையிலே அடைத்த காரணத்தால் ஒரு இயக்கம் வலுக்குறைந்து விடும், அவரை சிறையிலே அடைத்ததால் சிறுமைப்படுத்தி விடலாம் என்ற அரசுக்கு புரிகிற வகையிலே இந்தியா கூட்டணி இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். நம்முடைய கொள்கைகள் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு சென்றடைய வேண்டும், இந்தியா கூட்டணியிலே உள்ள கொள்கைகள் பரவ வேண்டும், விரைவிலே அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.